46வது சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோகம் பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயில் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகம் உள்ளதே. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியை நினைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியறலும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென். துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் இவங்க விழுந்தார்கள், தள்ளுண்டு போனார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள். 10வது வசனம் இதுல துன்மார்க்கன கதைகள் எல்லாம் சொன்னாலும் 10வது வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர் மேல் உமது நீதி பாராட்டியருளும் அப்படின்னு சொல்றாரு. அறிந்தவர்கள் மேல், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல். அப்ப அறிந்தது யாரு? அறிகிறது யாரு? அதான் தேவனை அறிகிறது யார்? இப்ப தேவனை அறிகிறது யாரு? எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவென்று கற்று சொல்லுகிறார். அப்ப அறிகிறது யாரு? தேவனை அறிந்தவன் யாரு? சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரிக்கிறவன், ஏழைகளுக்கு துணையா நிற்கிறவன் தேவனை அறிந்தவன். உண்மை அறிந்தவன்மே. அப்ப யாரு தேவனை அறிந்தது அப்படின்னு உள்ள கேள்விக்கு முதலாவதே எரேமியா என்ன ஆன்சர் கொடுக்கிறாரு? சிறியவனுக்கிட்டையும் எளியவனுக்கிட்டையும் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு நியாயத்தை அறிவிக்கிறவன் தெய்வத்தை அறிந்தவன். இன்னைக்கு எப்பவுமே இந்த உலகம் எப்படிப்பட்டது? சிறுமையும் எளிமையுமானவர்களை உதாசீனம் பண்ணுகிறது தான், அவர்களை ஒதுக்கி வைக்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவே அதானே செய்து, தேசமே உலகமே அப்படித்தானே செய்யும். சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்கிறவன் தேவனை அறிய முடியாது. அப்ப தேவனை அறிந்தவன் உண்மையை அறிந்தவர்கள் மேல் ஏன்னு அந்த கிருபை பாருங்க. இந்த கிருபை எங்க ஆரம்பிக்குது? துன்மார்க்கனா விட்டுட்டு கிருபை ஆரம்பிக்கும் இடத்துல 5வது வசனத்துல. அது என்ன சொல்லியிருக்கு? கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிற உம்முடைய சத்தியம் மேகமண்டங்கள் பரியந்தம் மட்டுகிறது. அதாவது இந்த இதுல என்ன பாடம் அப்படின்னு சொன்னா, தீயவர்கள், தீமையை செய்கிறவர்கள் தேவன் நன்மையை திட்டமிடுகிறார். தீயவர்கள் தீமைக்காகவே தேவனை குற்றம் சாட்டி மிகுந்த முட்டாள்தனத்தை என்னது அவருடைய கிருபையை உதாசனம் பண்ணுவான். தீயவன் எப்பவுமே தேவனுடைய கிருபைய உணரவும் மாட்டான், அறியவும் மாட்டான். ஏன் சொன்னா அது எங்க வானங்களிலேயே வெளிப்பட்டு இருக்கு. அவ
அவனுக்கு கிருபையை யோசிக்கிற நேரம் கிடையாது. அவன் அதனால சிறியவர்களுக்கும் என்ன செய்ய மாட்டான், நியாயம் செய்ய மாட்டான். அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா 10ஆம் வசனத்துல அவர் சொல்றது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும், தீயவனுக்கு மேல இல்ல. அவர் தேவனை அறிந்தது யாருன்னு சொல்லி ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தான், நீதியையும் நியாயத்தையும் ஏழைகளுக்கு வெளிப்படுத்துகிறவன் தேவனை அறிந்தவன். நீ அடுத்த தேவனை அறிந்தது யாரு? சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவன். தேவனை அறிந்தவன் மேல்தான் கிருபை வெளிப்படும். அவ நீதிக்கும் சத்தியத்துக்கும் நிக்கிறவனுக்கு மேல சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயத்தை கொண்டு வரக்கு விரும்புகிறவன் தேவனை அறிகிறான், அவன் மேல கிருபை இருக்கும். அடுத்த தேவனை தேடுகிறவன் மேல கிருபை இருக்கும். இனி யாருக்கு மேல கிருபை இருக்கும்? அவர் மேல அன்பு கூறுகிறவனுக்கு கிருபை இருக்கும். அப்புறம் அவரை அறிந்தவன் என்ன செய்வான்? அதாவது ஏழைகள் மேல நியாயத்தை நடத்துவான். அவரை அறிந்தவன் என்ன செய்யறான்? அவரை தேடுவான். அவரை அறிந்தவன் அவர் மேல அன்பு கூறுவான். அன்பு கூற அதுக்கு எந்த வசனம்? 97ஆவது சங்கீதத்துல 10:11, கர்த்தரில் அன்பு கூறுவர்களை தீமையை வறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைத்திருக்கிறார். அவர் சங்கீத தேவனை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அறிந்தவர்கள் மேல் கிருபை வெளிப்படுத்தும் சொன்னாரு. இங்க வெளிப்படும் உள்ளதுல என்ன செய்யும்? உம்மை அறிந்தவர் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயமுள்ளவர் நீதியையும் பாராட்டியர்களும். அப்போ யார் மேல அந்த கிருபையும் யார் மேல அந்த நீதியும் வெளிப்படும் அப்படின்னு தேவனை அறிந்தது. அப்ப தேவனை அறிகிறவர்களை குறித்து உள்ள அறிவு முதலாவது தேவனை அறிந்தவர்கள் அப்படின்னா சிறுமை எளிமையானவர்களுக்கு நியாயம் செய்கிறவனா இருந்தா ஓகே, தேவனை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம்னா தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். தேவனை தேடி அந்த வருஷம் எப்படி இருக்கும்? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தேடுகிறவர்களும் நம்பி இருக்கிறவர்களும் தேடினாலே நம்பிக்கை வந்துடுது இல்ல. அவர் தேடுகிறவர்கள். அடுத்தது அவர் மேல அன்பு கூறுகிறவர்கள். அப்போ அன்பு கூறுகிறவர்கள் யாரு? தீமை வெறுக்கிறவர்கள். யாரெல்லாம் தீமை வெறுக்காங்க அவங்கதான் ஆண்டவர் அன்பு கூறுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? தே ஆர் சர்ச்சிங் காட். அவர்கள் தேவனை தேடிட்டே இருக்கிறார்கள். தேவனை அறிய வாஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவன் தேவன் மேல அன்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தீமை வருகிறான். அப்ப தீமை வருகிறவன் எனது தீமை வருகிறான்? தேவனை அறியணும்னுதான் அவன் அறிந்ததுனாலதான் தீமை வருகிறான். அப்ப அவனை ஆண்டவர் நினைச்சுவாரு, துன்மார்க்கங்கையில இருந்து காப்பாற்றுவார். அந்த சங்கீதம். அடுத்தது நம்ம இதுல தேவனை உம்மை தேடுகிறவர்களை உண்மை அறிந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபை அப்படின்னு சொன்னா இனி தேவனை அறிந்தது யார் அப்படின்னு கேட்டா எரேமியா 24:7, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அங்கதான் பிரச்சனை. இதுவரைக்கும் உள்ள தேடுதெல்லாம் ஒரு மனுஷன் தேடிடுவான். இன்னைக்கு ஏன் தேவனை அறிகிற அறிவு மனுஷனுக்குள்ள இல்லைங்கன்னா அங்க எரேமியாவில் ஆண்டவர் நினைச்சுவான், நான் யாருக்கு அந்த இருதயத்தை கொடுக்கணும் அவன் தான் என்ன தேடுவான். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லிந்தவனாகிறது. இங்கதான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம தேடணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம நியாயம் செய்தெல்லாம் ஏழைகளுக்கு மேல எல்லாமே செய்தெல்லாம். ஆனா இந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியது. தேவன் அந்த இருதயத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே எந்த இருதயத்தை அவரை அறிகிற அறிவின் இருதயத்தை தேவனுக்கு தான் மனுஷனுக்கு தரார். எல்லாரும் சபை தரும், சங்கம் தரும், அதாவது தேவனை அறிகிற அறிவு ஒரு சபையினாலேயோ ஒரு சங்கத்தினாலேயோ ஒரு பாசனாலேயோ ஒரு ஊழியக்காரனாலேயோ நமக்குள்ள உண்டாகாது. தேவனை அறிகிற அறிவை நமக்குள்ள உருவாக்குகிறதே அவர் தான். அதான்
ஒரு பெரிய ஒரு அதை அவர் அறிகிற அறிவு அப்படின்னு சொல்றது என்ன? அந்த அறிவு அப்படின்னு சொல்றது சரியா தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்குள்ள எப்படி ஊற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம சபையில கூடி வந்துகிட்டு இருக்கோம்ல, இந்த கூடி வந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மனசும் ஒண்ணும் இல்லை. நேற்றைக்கு மனசு எல்லாம் சிதறினது. நேற்று எல்லாருக்கும் மனசும் சிதறி போச்சு. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடி இந்த கூட்டம் நடத்துவனுக்கு தெரியும். முதல் 2 நாளும் ஆளுகளுடைய இருதயம் ஒருமுகப்பட்டு இருந்தது. 6வது நாள் நேற்றைக்கு பாருங்க, ஒரு ஆளுதான் எக்ஸ்ட்ரா வந்தது. அந்த ஒரு முகத்தை கெடுக்கிற ஒரு ஆள், அங்க தன்னுடைய பெருமையை காட்ட ஒரு ஆள் தான் வந்தது. மொத்த கூட்டமும் ஆப்பு யாருக்கிட்ட போய் சொல்லனா? அதனால இது உங்களுக்கு தெரியாத ஒரு மறைபொருள். அதாவது நம்ம வாரது நல்லதுக்குன்னு வந்தோம்னு நினைக்கலாம். ஆனா நம்ம மனசு தேவனோட இல்லைன்னு வைங்க, தேவனோட ஒருமனப்படா தன்னை காட்டுகண்டு ஒரு ஆள் உள்ள புகுந்தா அந்த கூட்டமே அழிஞ்சு போகும். அது யாருக்கும் புரியாது. அது தேவனை காட்ட இல்லை, தன்னை காட்டதான் அங்க என்னது. சிலர் தேவனை அறிவதற்கு வருவதை காட்டிலும் தன்னை வெளிப்படுத்த வருகிற ஒரு நபர்கள் இருந்தால், அதனால நான் கவனிச்சேன். அது தன்னை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். தன்னை தேவனை அறியணும்ன்ற அந்த தாகம் இருந்தா மட்டும், அப்போ தேவன் அதுக்குள்ள இருதயத்தை தரணும். அந்த இருதயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, தேவன் அந்த அவரை அறிகிற இருதயத்தை தாராருன்னு சொன்னா அதுக்கு அடையாளம் என்னங்கன்னா ஒரு மனம். தேவன் ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம வரும்போது தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்யணும்? ஒரு மனத்தை உருவாக்கணும். எல்லாரும் ஒரு மனப்படணும். இப்ப நம்ம ஒரு ஆள் இல்லை 2 பேர் தன் இருதயத்தை அந்த தன்னை குறித்த சிந்தையில அப்படி ஜாலியா உட்கார்ந்தாலே போதும், அப்ப தேவ அறிவு நமக்கு தூரம் ஆயிரும். பரிதாபப்பட்டேன், நான் வெளியில சொல்லல, அவ்வளவுதான். ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு சிலர் தூரமாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் தங்கள் நான் அந்த பெருமிதம் உள்ள இருக்கிற எந்த ஒரு நபர் இருந்தாலும் எல்லாம் அந்த இடத்துக்குள்ள ஒருமனப்பட முடியாது. அப்ப தேவனை அறிகிற அறிவை தேவன் ஒருத்தனுக்கு இருதயத்துல போடணும். அந்த இருதயத்துல எப்படி போடுவாரு? அதுக்கு அடையாளம் என்ன? ஒரு மனம், வேற எதுவுமே இல்லை. தேவ சமூகம். அதாவது யோவான் 17:3 என்ன சொல்ல, ஒன்றான மெய்தேவனாகி உம்மை நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தெய்வமாகிய தேவனை அறியணும்ல அந்த உணர்வுல யாரெல்லாம் நம்ம உள்ள வந்தோம் இங்க கிருபை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை கிருபை வெளிப்படுது 2 நாள் வெளிப்பட்ட கிருபைய நேற்றைக்கு நான் இழந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியும் இது இன்னைக்கு நடக்கான்ற காலையிலே எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருந்தது. என்னைக்கும் ஜபத்துக்குள்ளேயே நிக்கிற எனக்கு நிறைய ஜபம் வரல பகல்ல. அப்ப இதுக்கெல்லாம் அதாவது தேவன் அந்த இருதயத்தை தராத ஒரு ஒற்ற நபர் உள்ள வந்தாலே, இப்ப தேவனை அறியணும்னு ஒரு இருதயம் நமக்கு ஒரு ஆளுக்கு இருதயம் உலகத்திலையும் தன்னிலையும் தன்னுடைய காரியத்திலையும் சிந்திச்சு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு புரியல. ஏன்னா ஏதாச்சும் பைத்தியாரம் புலம்பிட்டு நிக்கான்னு நினைப்பீங்க. அந்த சுத்தமா புத்தியின் மேல கிருபையின் மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனா 2 நாள் கிருபையின் மேல ஆராதித்தோம். கிருபையின் பலன் உண்டாயிரும். அப்ப ஏன் இந்த கிருபையின் பலன் இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் நினைச்சிருந்த அவரை அறிய வைத்து கொண்டே இருந்தார். அப்ப தேவன் ஒரு ஆளுடைய இருதயத்தை நம்ம அறிய வைத்தால் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில நம்ம ஜெபம் பண்ணனா போதாது, இதுக்கெல்லாமே ஜெபிக்கணும். ஆண்டவரே ஆராதனைகள்ல தங்களை வெளிப்படுத்தும்படியாகவும் சுயங்களை வெளிப்படுத்தும்படியாகவும் பெருமைக்காரர்களும் அகந்தைக்காரர்களும் மேட்டிமைக்காரர்களும் நுழைஞ்சிட்டாலே தேவனை அறிய முடியாது. ஏன்னா நாங்க ஒரு மனம் வராது. இந்த ஒரு மனம் உள்ள இடத்துலதான் தேவன் நினைச்சுகிறார் இருதயங்கள்ல அவரை அறிய அவர் வெளிப்படுத்துவார்.
அப்போ இதெல்லாம் நம்ம ஜபிக்கிறாள் அதெல்லாம் கண்டுக்கிட்டே கிடையாது. ஏதோ 2 வார்த்தையை சொன்னோமா ஜெபம் பண்ணாம போனோமான் இருக்கும். ஏன் ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய ஆராதனை இப்படி போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. நீங்க யோசிக்க மாட்டேன், ஏதோ அவர் சொல்லிட்டு போறாருன்னு போவீங்க. யோசிக்க வேண்டிய நான் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அடுத்தது யோவான் 17:1 என்னது 1, அது ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. எபிரேய 8:1 அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும், எப்போ அந்த இருதயத்தை ஒண்ணுபடுத்த தேவன் இருதயத்தை, அதாவது அவரை அறிகிற இருதயத்தை தந்தார்ல, அந்த அவரை அறிகிற இருதயம் எப்ப தெரியுமா? எப்ப ஆண்டவர் தருகிறார்? ஏக சிந்தை உள்ளவர்களா கூடும்போதுதான் தருவார். அப்ப என்ன நடக்கும்? சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் என்னை அறிவார்கள், அங்கதான் இருக்கு. அப்ப தேவன் ஒரு இருதயத்துல அவரை அறிகிற அறிவை தந்தா மட்டும்தான் சின்னது முதல் பெரியது வரைக்கும். இப்போ அதுல இருக்க சின்னதுல எதுக்கு இவ்வளவு கண்டிஷன் மறுத்த தெரியல, எதுக்கு அதில் இருதயம் ஒண்ணு விடாது, சும்மா அப்படி பக்கு போல உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ அந்த இருதயங்கள் ஒண்ணுபடாதது வரைக்கும், தேவனால் அந்த இருதயங்களை தேவன் ஏவாதது வரைக்கும், தேவனால் ஏவி விடாதது வரைக்கும் தேவனை அறிய முடியாது. சும்மா அப்படி ஜாலியா உட்கார்ந்துக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப ஒண்ணு தேவனை அறியணும்னு உள்ள எண்ணம் இல்லாம சும்மா ஜாலியா உட்காருது அப்படின்னு சொன்னாலே அந்த கூட்டம் மஞ்சள் எல்லாம் மனுஷன். அதனால தேவனுடைய கிருபை யாருக்கு வெளிப்படும் அப்படின்னு உள்ள புரிஞ்சிடுங்க. தேவனை அறிகிறவர் மேல் உமது கிருபைன்னு தான் இருக்கு. அறிந்தவர்கள் மேல் அறிந்தது யார் அப்படின்னு கேட்டா சொன்னா, தேவன் உண்மை அறிந்தவர்கள் மேலும் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேலும் உடைய நீதியும் பாராட்டியறலாம். அவ தேவனை அறிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட விரும்புகிறவன் தேவனை அறிந்தவன். அடுத்தது யாரு தேவனை அறிந்தவன் அப்படின்னு பார்த்தோம், அதாவது அவரை தேடுகிறவன். அவரை அறிந்தவன் தானே அவரை தேட முடியும். அறியாதவன் எப்படி தெய்வத்தை தேடுவான்? இன்னைக்கு நிறைய பேர் நீங்க தேவனை அறியாம நீ தேவனை தேடவும் முடியாது. தேவனை பற்றி அறிவில்லாதவன் தேவனை தேட மாட்டான். இப்ப பணத்தை பற்றி உனக்கு அறிவு இருக்கு, பணத்தை தேடுற. சம்பத்தை பற்றி அறிவு இருக்கு, சம்பத்தை தேடுற. ஆஸ்தியை பற்றி அறிவு இருக்கு, ஆஸ்தியை தேடுற. அதிகாரத்தை பற்றி அறிவு இருக்கு, அதை தேடுற. ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால தேவனை எப்படி தேடுவானே? தேவனை தேடாதவனுக்கு எப்படி கிருபை கிடைக்கும்? அது போல என்னது, அதாவது அவர் மேல அன்பு கூறுகிறவன் மேல, தேவன் மேல யார் அன்பா இருப்பான்? தேவன் மேல அன்பா இருக்கிறாங்கன்னா அவன் தீமையானது எதுக்கும் செய்ய மாட்டானே. இது தீமைக்கு மேல தீமையை செய்துகிட்டு தங்களை நீதிமான்களை காட்டுவாங்க. அப்ப தேவனை அறிந்தது யாரு? தீமையை வெறுக்கிறவங்க. அறிந்தவர்கள் மேல் அறிந்தது யாரு? சிறுமைப்பட்டவனுக்கு எதை கட்டுகிறவன்? நியாயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறவன் தேவனை அறிந்தவன். அடுத்தது அவரை தேடுகிறவன். அதுக்கு அடுத்தது அவர் மேல அன்பு கூறுகிறான். அன்பு கூறுகிறவன் சொன்னாலே தேவன் மேல அன்பா இருக்கணும் அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். அப்ப அன்பு கூறுகிறவன் யார்? தீமை வருகிறவன். தீமைன்னு சொல்ற காரியத்துக்கு மேல தனக்கு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாதவன் தான் தேவனை அறிய விரும்புவான். இனி தேவனை அறிய விரும்புவ அடுத்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனே அவனுக்கு அப்படி ஒரு இருதயத்தை கொடுத்திருந்தா, தேவன் அந்த இருதயத்தை யாருக்கு கொடுப்பாரு? ஏக சிந்தை உள்ள கூட்டத்துக்கு கொடுப்பாரு. இப்ப கூட்டத்துல வாரவன் தேவனை மட்டும் அறியணும்னு வந்தா தேவன் அதை கொடுப்பாரு. நம்ம ஒரு கூட்டத்துக்கு போனோம்னு பேர் வேணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க ஒன்றும் தேவனுடைய கிருபை வராது. அடுத்தது தேவன் யாருக்கு மேல கிருபையை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம். அடுத்தது ஒன்றான மெய்தேவனை விசுவாசிப்போம். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். அதான் ஒன்றான மெய்தேவன், அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவிய விசுவாசிக்கிறவனுக்கு மேல அவன் தேவனை அறிந்தவன் அவரை விசுவாசிப்பான். ஒன்றான மெய் தெய்வத்தை விசுவாசிக்க நித்திய ஜீவன் ஒன்று சொல்லி இருக்கு. அப்ப தேவனை அறிந்தவன் யாரு? மெய் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன். கடைசியா
அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாருக்கும் என்னை அறிவார்கள். அப்ப சின்னது எல்லாம் மறந்துடுவாங்க. சின்னது கூட்டத்துல சும்மா இருக்கட்டும், சும்மா இருக்கக்கூடிய சின்னது இல்ல, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அந்த கூட்டத்துல தேவனை அறிகிற அறிவு அதெல்லாம் வீட்டுல போதித்து, வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சரியான தெளிவு இருந்தாதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? தேவனை அறியணும்னு அறிவோடு வரும். அவ பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் எல்லாவனுக்கும் தேவனை அறியணும்ன்ற அறிவு இருந்தா மட்டும் அந்த இடத்துல கிருபை வெளிப்படும். கிருபை வானத்திலே வெளிப்பட்டுருச்சு. துன்மார்க்கனுக்கு அது புரியாது. ஆனா கிருபை வெளிப்படுகிறதுனாலதான் ஆலயத்துல வருகிறவன் சம்பூர்ணம் அடைகிறான். கிருபை வெளிப்படுகிறதுனாலதான் ஆலயத்துல வருகிறவன் திருப்தி அடைகிறான். கிருபை வெளிப்படுகிறதுனாலதான் ஆலயத்துல வருகிறவனுக்கு என்னது? சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். கிருபை வெளிப்படுகிறதுனாலதான் அவனுக்கு வெளிச்சம் உண்டாகிறது. இதெல்லாம் கிருபையினால வரக்கூடிய நன்மைகள். அதனால கீழே பெருமைக்காரன் கால் என் மேல் வராதபடி அங்க ஜெபம் நல்லா செய்யறாரு. சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாகவே செய்யறார். துன்மார்க்கன் அவனுக்கு அதை போச்சு. இந்த பெருமைக்காரனுடைய காலு அந்த துன்மார்க்கனுடைய கையும் என்னை பறக்கடிக்காமல் இருப்பதாக. அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? அந்த பிரேதான் பெருமைக்காரன் காலு உள்ள வந்தாலும் போச்சு, துன்மார்க்கனுடைய கிரியே வெளிப்பட்டாலும் போச்சு. அது அக்கிரமக்காரர் விழுந்தார்கள். அந்த இது யாரு கூட்டத்துல இந்த துன்மார்க்கனும் பெருமைக்காரனும் வருவாங்கன்னா அக்கிரமக்காரருடைய கூட்டத்துல. நல்லவங்க கூட்டத்துல அந்த துன்மார்க்கனுக்கும் பெருமைக்காரனுக்கும் வரவே முடியாது. அப்ப இன்னும் அக்கிரமம் சொன்னா செய்த பாவத்தை திரும்பவே செய்து ஜீவிக்கிறவங்க கூட்டத்துலதான் இந்த பெருமைக்காரனும் துன்மார்க்கனும் பங்கு வைப்பான். அப்படி அவர்கள் பங்கு வைக்கிற நேரம் வரும்போது கிருபை வெளிப்படாது. அது ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். தேவனுடைய கிருபை வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிறத மேற்கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு உள்ள கிருபை வெளிப்படாம போச்சு. 2 நாள் வெளிப்படுத்தணும், ஒரு 3ஆவது நாள் வெளிப்படுத்தலையே. ஏன் ஆண்டவரே, அந்த கிருபை எங்க போச்சு? ஆண்டவரே, கிருபை எங்களை விட்டு எடுத்துட்டீங்க. அப்படியே அந்த கிருபையை எங்களுக்கு தடஸ்தம் பண்ணுகிற எந்த ஒரு பெருமைக்காரனையும், எந்த ஒரு துன்மார்க்க சிந்தை கொண்டவனையும் எங்கள் ஆராதனைகளில பங்கெடுக்க விடாதபடி தடை பண்ணும். இன்னைக்கும் நாளைக்கும் இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அவருடைய கிருபையில சந்தோஷிக்கணும்ல, அவருடைய கிருபையின் சந்தோஷத்தை ஜனம் உணரணும்ல. முத நாளே ஒரு கிருபை வெளிப்பட்டா ஏன் 2ஆவது நாள் 3ஆவது நாள் கிருபை தடைப்பட்டதுன்னு சொன்னா அது உணர்கிறது யார் எதை உணர்ந்தாங்கன்னு தெரியாது. நினைச்சுமா அச்சன் சொல்லலாம், கூட்டத்துக்கு வருவோம் போவோம், கூட்டத்துக்கு வருவோம் போவோம். நம்ம கூட்டத்துக்கு வர போறது இல்லை. நம்ம எதுக்காக வந்தோம் தெரியுமா? ஆண்டவரை அறியும்படியாய் வந்தோம். அவரை அறிந்ததுனால் வந்தோம். அங்கதான் இருக்கு. எதுக்காக வந்து கொண்டு இருக்கோம்? உண்மை அறிந்தவர்கள் மேலுதான் கிருபை. உண்மை அறியாதவனுக்கு ஒரு கிருபையும் வெளிப்ப. வானங்கள்ல கிருபை வெளிப்பட்டு இருக்கு, ஆலயத்துல சம்பூர்ணம் வெளிப்பட்டு இருக்கு, ஜீவ ஊற்றின் வெளிச்சம் நமக்கு உண்டாயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதெல்லாம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு உள்ள தெளிவு இருக்கணும். யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அவர் யார் மேல? அவரை அறிந்தவர்கள் மேல். அப்ப அறிந்தவனை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, அறிந்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சிறுமைப்பட்டவனுக்கு நீதியை செய்கிறவனா இருப்பான். அறிந்தவன் எப்படி? அவரை தேடுகிறவனா இருப்பான். அறிந்தவன் எப்படி? அவர்கள் அன்பு கூர்ந்து தீமையை வெறுக்கிறவனா இருப்பான். அவரை அறிந்தவன் எப்படி இருப்பான்? அறிந்தவன் எப்படி இருப்பான்? அவன் இருதயம் தேவனாலே என்ன செய்யப்பட்டிருக்கும்? உணர்த்தப்பட்டிருக்கும். கர்த்தர் நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். தேவனாலே பெற்றுக்கொண்ட இருதயம், அதாவது தேவனை அறிகிற இருதயம் கொண்டவர்கள். இருதயம் சொன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் சொன்னா ஒரு மனம் கொண்டவர்கள். அத நம்முடைய அறிவுக்கு தெளிவா சொல்லணும்னா, யாரு தேவனை அறிந்தவர்கள்? கூட்டத்துல ஒரு மனதோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தேவனை அறிந்தவர்கள்.
அதுதான் இங்க அது நம்ம பண்ண முடியுமா? இப்ப 10 பேர் வராங்க, 10 பேர் மனுஷன் ஒண்ணாக்க முடியும்? அது தேவனால மட்டும்தான் முடியும். 100 பேர் வராங்க, 100 பேருக்கு மனசையும் ஒண்ணாக்க முடியுமா? இருதயத்தை ஒண்ணாக்க முடியுமா? சிந்தனை ஒண்ணாக்க முடியுமா? உணர்வை ஒண்ணாக்க முடியும்? நிச்சயமா முடியும். அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுக்கணும். இப்ப தேவனை அறிந்தவர்கள் மேல் சொல்லி, அப்ப தேவனை அறிந்தவர்கள் யாரு? ஒரு மன இருதயம் கொண்டவர்கள். அப்ப அந்த ஒரு மன இருதயம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ அதுக்குதான் நம்ம இப்ப ஜெபிக்க போறது. வர்ற எல்லாருக்குள்ளயும் தேவன் அந்த இருதயத்தை ஒருமனப்படுத்தணும். இல்லாம அதான் கீழே எழுதிட்டார்ல, பெருமைக்காரனும் துன்மார்க்கனும். பெருமைக்காரன் துன்மார்க்கனும் இருந்தா அது வரவே வராது. ஒரு துன்மார்க்கன் யாரு? அக்கிரமக்காரன், அதாவது திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறவன். இவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, கிருபை வராது. நம்ம கிருபை வரலையே அப்படின்றதுதான் நம்ம கேள்வி. கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டம் முடிஞ்சாச்சு நம்ம போவோம்னு சொல்லிட்டு போகாதீங்க. அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடக்குது? ஒரு நாள் நஷ்டப்பட்டோம், ஒரு நாள் நஷ்டப்படு, பட்டினி கிடக்கிற நாட்கள்ல ஒரு நாள் நஷ்டப்படு எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிக்கணும். எதுக்கு வேண்டி நம்ம பட்டினி கிடக்குறோம்? தேவனை அறிந்ததுனால. தேவனை அறிந்து நான் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள கிடக்கும் போது அந்த கிருபை எனக்கு கிடைக்காதபடி போனது ஏன்? அப்ப தேவன் தருகிற அந்த தேவனால் அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் இருதயம் அங்க எல்லாருக்குள்ளயும் வரல. அதான் ஒரு மனம். அது தேவனால் உருவாக்கப்படுகிற ஒண்ணு. அப்பதான் ஏக தெய்வம் அறிகிற அறிவு உள்ளவனுக்கு அடுத்தது சொல்ல நித்திய ஜீவனுக்கு என்னது? பங்குள்ளவர்கள் தான் தேவனை அறிந்தவர்கள். அடுத்த கடைசியா பார்த்தோம் சிறியவனையும் பெரியவனையும் அதனால ஒரு கூட்டத்துல யாரு சின்ன பிள்ளைகளை பற்றி அக்கறைப்பட மாட்டான். சின்னதும் பெருசும் அந்த ஏக சிந்தைக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கிருபையில அப்ப கிருபையில பங்கெடுத்தா சம்பூர்ணம் அடைகிறோம், திருப்தி அடைகிறோம், பேரின்ப நதியால் சந்தோஷம் அடைகிறோம், ஜீவ ஊற்றினால் வெளிச்சம் காண்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்கணும். ஒரு கூட்டம் செய்யறோம்னா இதெல்லாம் தேவன் நமக்கு தரணும். அதாவது இந்த ஆலயத்துல இந்த ஒரு வாரம் பங்கெடுக்கிற ஜனத்துக்கு சம்பூர்ணமும் திருப்தியும் பேரின்பமும் ஜீவ ஊற்றாகி அந்த வெளிச்சமும் கண்டு ஜனம் வெளியே போனோம். அந்த தாகம். ஆனா அதை தடை பண்ணுகிறவனை நம்ம என்ன செய்யணும்? பெருமைக்காரனா இருக்கிறான், துன்மார்க்கனா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான். இந்த கூட்டம் பெருமை, துன்மார்க்கம், அக்கிரமம் உள்ள நுழைஞ்சதாகும் தீர்ந்து போச்சு. கிருபை கிடையாது. கிருபை வானத்துல அப்படியே நினைச்சது. கிருபையானது வானத்துல இருக்கு பார்த்துக்கிடுங்க. அதாவது மேகத்துல எப்படி மேகம் ஆகாயத்துல வானம் மேகத்தால் மூடி இருக்கும், அதே போல கிருபை நம்மை மூடிதான் இருக்கும். ஆனா அந்த கிருபைய யாருக்கு தேவன் கொடுப்பார்? அவரை அறிந்தவர்களுக்கு கொடுப்பார். அவரை அறிந்தவர்கள் யார்? படிச்சுட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது உண்மையான ஒரு பாரத்தோடு, ஆண்டவரை ஒரு நாள் போல இனி இருக்கக்கூடிய நாட்கள் எங்களை வீணாகாதபடி உங்களுடைய கிருபை வெளிப்படுகிற ஒரு கூட்டமாய் இந்த கூட்டத்தை நீங்க முடிச்சு தரணும்ப்பா. இன்னும் 3 நாள் ஆண்டவரை, 4 நாள் ஞாயிற்றுக்கிழமையோட ஆண்டவரை இந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆண்டவரை கிருபையினால் நிறைக்கப்பட்ட நேரமாய் மாற ஆண்டவரை அதை தடை பண்ணுகிற பெருமைக்காரன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் ஆண்டவரை உள்பிரவேசிக்காதபடி கர்த்தாவே இல்லை, நீங்க அவங்க இருதயத்தை ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவில மாற்றி எங்களுக்குள்ள கொண்டு வர, நீர் மாற்றாதது வரைக்கும், ஒருமுக எண்ணத்துல ஆண்டவரே ஒருவன் உள்ளே பிரவேசிக்காதது வரைக்கும் தகப்பனை ஆராதனையில ஜீவன் உண்டாகாது ஆண்டவரை. அப்பா நாங்கள் இது நீ ஜெபிக்காதது வரைக்கும் சாத்தான் ரொம்ப தந்திரமா 2 நாளுக்கு கிருபை வெளிப்பட்ட உடனே சாத்தானுக்கு வந்துருச்சு. இனி இந்தவனோட விடவே கூடாது. ஆமென். கர்த்தரை அறிகிறதாய் மாறிவிடும். அப்ப தேவனை அறிய விடக்கூடாது, தேவனை அறிந்தவர்களாய் இவர்களை மாற்றக்கூடாது என்று உள்ளது சாத்தானுடைய உள்நோக்கம். அதை தெரிந்திருக்கிற நீ, புரிந்திருக்கிற நீ அதை புரியாம தான் போனன்னு எனக்கு தெரியும். ஐயோ, இந்த கிருபை இழந்து போறமேன்னு உள்ள ஒரு துக்கம் கூட இல்லை.
ஏன்னு சொன்னா நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வண்டி கூடி போட்டு அங்கண்டு ஓடி ஒரு இடத்துக்கு எதுக்கு போறோம்? கர்த்தருடைய கிருபைக்குள்ள பிரவேசிக்கணுமே, அவர் கிருபையை தரணுமே. அது ஒண்ணு தவிர நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அவருடைய வேதம் சொல்லுகிறதான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாக்கியம் மற்ற போறவுமே. கிருபை மட்டுமல்ல, அடுத்த செம்மையான இருதயம் உள்ளவரும் மேல் நீதி. அதாவது எல்லாருக்கும் நீதி கிடைக்காது. செம்மையான இருதயம், உன் இருதயத்துல லட்சணம். ஆமேன். அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் எடுக்கல. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நீதி, அதாவது கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நிச்சயம் உன் இருதயம் நீதிக்கு நேராய் வரும். அதனால கிருபை இப்ப அடுத்த சப்ஜெக்டா இருக்கிறதுனால, அடுத்த ஒரு தலைப்பா போறதுனாலதான் அங்க நான் போகல. அதனால ஆண்டவருடைய சமூகத்தை அந்த காலையில ஒப்பு கொடுக்கும். கிருபை உள்ள ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்கு ஆகும் நன்றியோடு துதிக்கிறோமை, வாழ்த்துகிறோமை, மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் நீ கிருபை படுத்தும்படியாய் சங்கீதக்காரன் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். உம்மை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு கிருபை வெளிப்பட போறதில்லை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை வானங்களில் வெளிப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அது துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் பெருமைக்காரனுக்கும் வெளிப்படாது என்பதை ஆண்டவரே சங்கீதக்காரன் தன் ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படுத்த கூடாது என்பதையும் ஆண்டவரே அவன் சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய ஜெபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த பாடத்தை புரிந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் வீணடிக்கப்பட்டு போகிறதை நினைத்து மன நொந்திருக்கிறோம். ஆண்டவரை, தங்களை வெளிப்படுத்துகிறவர் வேக சிந்தை இல்லாதவர்கள் உள்ளே நுழையும் போது கர்த்தாவே, நீர் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரை அப்பா நீர் இருதயங்களை ஆண்டவரை உண்மை அறிவுக்கு நேராய் திருப்பாதது வரைக்கும் ஆண்டவரை ஏக சிந்தை ஏற்படவே செய்யாதே. ஏக சிந்தை இல்லாத இடத்துல ஆண்டவரை ஒருமனம் இல்லாத இடத்துல உம்முடைய பிரசன்னத்தையோ உம்முடைய கிருபையோ உம்முடைய மகிமையோ நாங்கள் காண முடியாது என்பதை அறிந்து ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்துல நிற்கிறோம். ஆண்டவரே இன்னும் 4 நாட்கள் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை செலவு செய்து ஓடி வந்து கூடி வந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள, உம்முடைய நீதியை தரித்து கொள்ள ஆண்டவரே ஒரு கூட்டம் ஜனம் ஓடி வருகிறது. வறுமையாய் போகாது இருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த ஜனத்தினுடைய இருதயத்தை ஆண்டவரை நீர் கிருபையினாலும் நீதியினாலும் நிரப்பும்படியாய் ஆண்டவரே இந்த கூட்டங்கள் ஆண்டவரை அர்த்தமற்ற கூட்டமாய் பிரயோஜனமற்ற கூட்டமாய் போகாதபடி கர்த்தாவே, இந்த வருடம் ஆண்டவரை இந்த 19ஆவது வருடம் உம்மை நேசிக்கிற வருடம், உம்மை அறிகிற வருடம், உம்முடைய அறிவில நிறைகிற ஒரு வருடம் ஆண்டவரே. இந்த 19ஆவது கூட்டம் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே, அதிசயங்களை வெளிப்படுத்துகிற கூட்டமாய் ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே இந்த பிரகாரங்களுக்குள்ள கால் வைக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தும் ஏக சிந்தைக்குள்ள நீர் கொண்டு வரும்படியாய் அப்பா உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவரை, பெருமைக்காரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் ஆண்டவரே அவர்கள் விழுந்தழிந்து போவார்கள் என்று திட்டமாய் சொல்லுகிறானே ஆண்டவரே. நாங்கள் வருஷங்களாய் விழுந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இதுதான் ஆண்டவரே சம்பவிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதுதான் ஆண்டவரே சம்பவிக்கிறது ஆண்டவரே. கூட்டம் என்ற பேர்ல கூடிட்டு கிருபையையும் ஆண்டவரே நீதியும் தரிக்காதபடி ஆண்டவரே ஜனங்கள் வறுமையாய் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களை அந்த காலை ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்துல இருக்கும் போது கர்த்தாவே அந்த காரியத்தை எங்களை வெளிப்படுத்தி தந்தீர ஆண்டவரே. இரவெல்லாம் என்னுடைய மனவேதனை கண்ட தேவன் வசனத்துல சொன்னீங்களே ஆண்டவரே, கிருபைக்கு தூரமாக்குகிறீர் கேட்ட போது பொய்யனும் துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் தாண்டா காரணம் சொல்லு. திட்டப்படுத்தி நீர் வேதத்தை தந்ததுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீ கிருபை உள்ள ஆண்டவர் ஆண்டவரே. மன நொந்து கேட்கிற நேரங்களில் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆனால் அதை ஜெயிக்கிற சக்தி தராம இருக்கிறீங்களா ஆண்டவரே. வருடங்களாய் தோல்வி அடைகிறேன் ஆண்டவரே, வருடங்களாய் தோல்வி அடைகிறேன். கிருபையும் நீதியும் உருவாக்குகிற ஒரு கூட்டத்தை கண்டால் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை கண்டால் ஆண்டவரே, நித்திய ஜீவனின் நிச்சயம் உண்டாகும் ஐயா. அது இல்லாதது வரைக்கும் எனக்கு நித்திய ஜீவனின் நிச்சயம் இந்த ஊழியம் ஆண்டவரே பால் ஊழியமா இருக்குமே ஆண்டவரே. இந்த ஊழியம் எல்லாம் பால் ஊழியமாயிருமா ஆண்டவரே. படுகிற பிரயாசங்கள் பாழாயிருமே ஆண்டவர்.
ஒவ்வொரு நாளும் பெருமைக்காரிகளை கூட்டத்துல பாக்குறேனே கண்டிக்க முடியலையே. இறுதி அகந்தைகள் மாறவே இல்லையே டாடி. நீ வெளிப்படுத்தினாலும் என்னால சொல்ல முடியாதேப்பா. அவன் மனசு நீர் காண்கிறத ஆண்டவரை தெளிவுபடுத்துகிற ஒரு ஆராதனையா ஆண்டவரை நான் பேசினால் ஆண்டவரை அறிந்து பேசுகிறது போல உள்ள திமிர் கொண்ட ஒரு கூட்டம் டாடி. நீரே அந்த கூட்டத்தை சந்திக்கிற ஒரு நாளாய் இந்த 3 நாளை எனக்கு மாற்றித்தாரும். ஆண்டவரே, இந்த கூட்டம் கிருபைக்கும் நீதிக்கும் சொந்தமாகிற ஒரு கூட்டமாயிருக்கிற என்னோடு நிற்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை கிருபைக்கும் நீதிக்கும் ஆண்டவரே சொந்தக்காரர்கள் என்று எனக்கு வேறு பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அல்ல ஆண்டவரை கிருபைக்கும் நீதிக்கும் ஆண்டவரே சொந்தக்கார ஜனம், ஆலயத்தால் திருப்தி அடைகிற ஜனம், ஆலயத்தால் ஆராதனையா ஆண்டவரே மனமகிழ்ச்சி அடைகிற ஜனம், நீ ஆண்டவரே ஜீவ ஊற்றின் வெளிச்சம் கண்ட ஜனம். இந்த ஜனத்தை காணதான் ஆண்டவரே இந்த ஊழிய நாட்களை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. வருடந்தோறும் ஆண்டவரே இந்த உபவாசத்தை ஏற்படுத்துவதற்கு தானே ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி தரும்படியா நம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். இந்த நாளை நீர் உடைய கரத்துல எடுப்பீராக. அதற்கு தடையா இருக்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்துல நீ நிர்மூலமாக்கும்படி ஆயிடுச்சிக்கணும். கவனத்தை சிதற வைக்கிற, சிந்தனையை சிதற வைக்கிற, ஜபத்தை சிதற வைக்கிற, உணர்வுகளை சிதற வைக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஸ்தலத்தை சுற்றிலும் வெளிப்படாதபடி கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நிறைக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.